ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை ஃபாரினுக்கு படிக்க அனுப்பியிருந்தாங்க. அவன் தனியாக போயிருந்தான். கூட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அந்த கண்ட்ரியில் அவனால் இருக்க முடியலை. போய் ஒரு 10-15 நாளில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்கேருந்து அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஃபோனில் அழுகுறான். நான் வந்து திரும்ப வந்துடுறேன், என்னால் இந்த ஊரில் இருக்க முடியல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு தொடர்ந்து. அப்போ அம்மா அப்பாவுக்கு என்ன கவலைன்னா, இவ்வளோ தூரம் கடன் வாங்கி நம்ம அனுப்பிட்டோம், அவன் திரும்பி வந்துட்டான்னா இதை எப்படி அடைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், இப்படி வரக்கூடாதே அப்படின்னு. ஆனால் அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே இல்லை. அப்போ நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவனுக்கு நீங்கள் இப்போ என்ன சொன்னாலும் அது புரிய போகிறது இல்லை, ப்ரேயர் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அவன் என்ன பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைடில் நமக்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்களா பார்ப்போம், அவங்க வழியாக அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு வேறு வழிகளில் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வர்றது குறைஞ்சிது. மெசேஜ் மட்டும் ஐம் ஓகே அப்படின்னு வர ஆரம்பிச்சிது. ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் அவன் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு ஐம் ஓகேம்மா அப்படின்னு சொன்னான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா எப்படி ஆச்சு, நீ ரொம்ப புலம்புனியே, நாங்கள்லாம் பயந்துட்டோம் அப்படின்னா. ஆமாம்மா, நான் முதல்ல வந்து நம்ம ஊரில் எனக்கு பக்கத்துலேயே அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிது, அதையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு யோசித்தேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. என்கிட்ட அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு வேண்டிய வசதிகள் அங்கே நிறைய இருந்தது, அது எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் யோசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஊரில் எனக்காக என்னென்ன இருக்குங்கிறத நான் பார்க்க மறந்துட்டேன். என்னை சுற்றி இருட்டு தான் இருக்குதுன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸுக்கு போய் மற்ற பிள்ளைங்களோட எல்லாம் பேசும்போது தான், ஒவ்வொரு பையனும் இந்த மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து தனியான ஒரு வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவங்க லைஃப்பில் அவங்க கொஞ்சம் இருட்டாக ஃபீல் பண்ண மாதிரி என் லைஃப்லேயும் நான் கொஞ்சம் இருட்டாக ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கான வெளிச்சத்தை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஒரு 5-6 பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ எனக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். நமக்கும் நிறைய நேரங்களில் லைஃப்பில் இது மாதிரி ஒரு இருண்ட காலம் வரத்தான் செய்யுது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. லைஃப்னு இருந்தால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த இருண்ட காலங்களில் நம்ம இருட்டை பார்த்து பயப்படுறதை விட அதிலே நமக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். கிடைக்கிற வெளிச்சத்தை வச்சு அந்த இருட்டை கடந்து வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். நம்ம லைஃப்பில் இருட்டே வரக்கூடாது, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் இருட்டு உண்டு. அந்த இருட்டை கடந்து வர வேண்டியது நம்மளுடைய வேலை தான். அதை கடந்து வர்றதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அது நம்ம லைஃபுடைய பார்ட்டு தான். அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இருட்டின் உள்ளேயும் எப்பவும் சொல்லுவாங்க, இருட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் கண்கள் பழகிடும் அப்படின்னு. ஸோ அந்த கஷ்டங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனசு பழகிருச்சு, உங்கள் அறிவு பழகிருச்சு அப்படின்னா அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான் இருட்டில் நம்ம தேடுற வெளிச்சங்கள் இல்லையா? அப்போது நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது நம்ம லைஃப்பை எவ்வளவு தூரம் இருட்டாக ஆக்கினாலும் சரி, அந்த இருட்டுக்கு உள்ளேயும் நாம் வெளிச்ச புள்ளிகளை தேடுவோம், நம்பிக்கை புள்ளிகளை தேடுவோம். அதை பிடிச்சிக்கிட்டு இருட்டிலே இருந்து கரை ஏறி வெளியே வந்துடுவோம். இருட்டு எப்பவுமே நிரந்தரமானது.